அனைவருக்கும் வணக்கம். ₹1 இருந்தாலும் கோடி ரூபாயா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட இருந்து நாம வாங்கிட்டோம் அப்படின்னா அது கடனாக தான் பார்க்கப்படுது. அந்த கடனை நாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒருவித எண்ணமும் நம்மளுக்கு உண்டாகுது. அதை திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் கடன் கொடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய அவமானங்களால் மன உளைச்சல் உண்டாகி பலருமே விபரீதமான முடிவுகளை எடுத்தும் இருக்கிறாங்க. உயிரை எடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றாதான் கடன் திகழுது. அப்படிப்பட்ட கடனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்காமல் இருக்கணும். ஒருவேளை நவகிரகங்களுடைய தாக்கத்தால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகி இருக்கிற பட்சத்திலேயோ அப்படி இல்லைன்னா அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்காக பல விதங்களில் முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சவங்களாம் இருக்கும் பட்சத்திலேயோ சீக்கிரமே கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தால் இந்த ₹5 பரிகாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். தொடங்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் சிறப்பை உங்களுக்கு தரும். இதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் உங்களுக்கு தேவைப்படுது. இதை நீங்கள் 3 சரி பாகங்களாக பிரிக்கணும். முதல் பாகத்தில் கல் உப்பை போடணும். அதுக்கு மேலே 2வது பாகத்தில் வெள்ளை சர்க்கரையை போடணும். கடைசியாக 3வது பாகத்தில் பச்சரிசியை நீங்கள் போடணும். வீட்டில் மகாலட்சுமி தாயோரோட படம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த படத்துக்கு முன்னாடி 3 வெற்றிலை 2 கொட்டைப்பாக்க வச்சு அதுக்கு மேலே பித்தளை நிறத்தில் இருக்கக்கூடிய ₹5 நாணயத்தை வச்சு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றத வேண்டுதலை நீங்கள் முன்னாடி வைக்கணும். வேண்டுதலை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ₹5 நாணயத்தை எடுத்து நாம் தயார் செஞ்சு வச்சிருக்க கண்ணாடி கிண்ணத்தில் பச்சை அரிசிக்குள்ளே அந்த ₹5 நாணயத்தை வச்சுக்கோங்க. ₹5 வெளியே தெரியவே கூடாது. இப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் ₹5 மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்ற வேண்டுதலை நீங்கள் முன் வச்சு அந்த ₹5 பச்சரிசிக்குள்ளே புதைச்சி வச்சிடணும். 26வது நாள் இந்த வழிபாட்டை செய்யும்போது மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மொச்சையை வேக வச்சு சக்கரை பாகில் கலந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு நீங்கள் செய்யணும். 26 வாரங்கள் நிறைவடைஞ்சு 27வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பச்சரிசிக்குள்ளே வச்சிருந்த அந்த 26 ₹5 நாணயங்களையும் எடுத்து மஞ்சள் நிற துணியில் கட்டி நம்மளுடைய குல தெய்வ கோயிலுக்கு, அதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியல்ல நீங்கள் போடணும். அன்னைக்கு தினம் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்களையும் வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்து வழிபாடு நீங்கள் செய்யணும். கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு சர்க்கரை மற்றும் பச்சரிசியை ஓடுற நீரில் போட்டுடணும். இப்படி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சு அந்த நாணயத்தை குலதெய்வ உண்டியல்ல போடுறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் அனைத்துமே நீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பண வரவும் உங்களுக்கு உண்டாகும். பண வரவு அதிகரிக்க குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக இருக்கணும். இந்த ₹5 பரிகாரத்தை செய்யறது மூலமாக குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற தகவலை கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்று நிறைய பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.